யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே என்று தேடி வந்த சாஸ்திரிகளுடைய திருவிழாக்களை எங்கு பார்த்தாலும் கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தருடைய ராஜாவும் கர்த்தருடைய பந்தியுங்கிறதான ஒரு சிறிய பார்வையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்காக சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் யூதருடைய ராஜா எங்கே இருக்கிறார் என்று சாஸ்திரிகள் தேடி வந்ததை நாம் வாசித்திருக்கிறோம். நாம் எல்லாரும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருப்பதை போல யூதருடைய ராஜாக்களை தேடி வந்த சாஸ்திரிகள் யாரும் இயேசு கிறிஸ்து பிறந்த அடுத்த வாரத்திலே கிளம்பி வந்து விடவில்லை. அவர்கள் ஏறக்குறைய வந்து சேருவதற்கு 2 வருடம் ஆகிவிட்டது. நாம் எல்லாரும் 8ஆம் நாள் திருவிழா என்பதை போல பெயர் சூட்டி கொண்டு நாம் என்ன பண்ணுகிறோம், கொண்டாடுகிறோம். நாம் பார்ப்பதை போல அந்த நட்சத்திரத்தை எல்லாரும் பார்க்கவும் இல்லை. அந்த நட்சத்திரம் அவர்களை பார்த்து கொண்டு அப்படியே நடந்து போனதை போல நாம் கற்பனை செய்து குழந்தைகளுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் விழாவில் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதை போல நட்சத்திரம் எல்லாருடைய கண்களுக்கும் என்ன பண்ணவில்லை, தெரியவும் இல்லை. வேத புத்தகத்தில் நான் வாசிக்கிற போது அவர்கள் வந்ததை குறித்து நாம் எப்படியாய் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஏரோது ராஜா எங்கு பிள்ளை பிறக்கும் என்பதெல்லாம் அறிந்த பின்பு அவர்களை குறித்து இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்தில், நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். அப்ப பெத்லெகேமுக்கு அனுப்புகிறார். ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஞானிகளிடத்தில் எதை வைத்து நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று அவர் விசாரிக்கிற போது நமக்கு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை இருக்கிறது. 7வது வசனத்தில், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, யூதருடைய ராஜாவுக்குரிய நட்சத்திரம் ஒன்று தோன்றியது, ஆகவே ராஜாவை பார்க்க இங்கு வந்தேன் என்று சொல்லீர்களே, அந்த நட்சத்திரம் எப்போது தோன்றியது அப்படிங்கிறதான காலத்தை அவர் என்ன பண்ணுகிறார், முதலாவது விசாரிக்கிறார். ஆனால் ராஜாவை அறிந்திருக்க வேண்டிய சொந்த ஜனங்கள் அதை என்ன பண்ணவில்லை, அறியவில்லை. அநேக நேரத்தில் நாம் வேதத்தை வைத்திருக்கிற நாம் போதுமான அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வேறு எந்த விஷயத்தை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மையப்புள்ளியாக இருக்க வேண்டுங்கிறதை நாம் அநேக நேரத்தில் யோசிப்பதே கூட கிடையாது. எல்லா விஷயத்திலும் நமக்கென்று ஒரு லட்சியம் இருக்கும், நமக்கென்று ஒரு பார்வை இருக்கும். ஆனால் அறிய வேண்டியவர்கள் இயேசு கிறிஸ்து மீது வைக்க வேண்டிய நோக்கத்தை, இயேசு கிறிஸ்து மீது வைக்க வேண்டிய பார்வையை நாம் மாற்றி போட்டவர்களா என்ன பண்ணுகிறோம், இருக்கிறோம். இங்க இவர் ரொம்ப தெளிவா விசாரிக்கிறான், எப்ப தோன்றியது அப்படின்னு. ஏன் இதை விசாரித்தான் என்பதை இந்த சம்பவத்தினுடைய இறுதியில் நம்மளால என்ன முடியுது, வாசிக்க முடிகிறது. இந்த 16வது வசனத்தில் வாசிக்கிற போது, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரியிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். ஒரு கால்குலேட் பண்றான், எப்ப நட்சத்திரம் தோன்றியது. இவங்க வந்திருக்கிறாங்க. அப்ப குழந்தைக்கு ஏறக்குறைய எத்தனை வயசு இருக்கும், ஒரு 1.5 வயசுக்கு மேல என்ன ஆகலாம், இருக்கலாம். ஆகவே 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன பண்ணுங்க, கொலை செய்யுங்கள். ஒரு குழந்தைக்காக பெத்லெகேமிலே கூக்குரல் எடுக்கிறது. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அகமகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற போது, இயேசு கிறிஸ்து யாரோ ஒரு குழந்தை பிறந்ததற்காக என்னுடைய குழந்தை இங்கு கொலை செய்யப்படுகிறது என்று அழுத பெற்றோர்களும் அன்றைக்கு என்ன பண்ணாங்க, இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் நிமித்தம் ஏதோ ஒரு விதத்தில் துன்பங்களை அனுபவித்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய பெற்றோர்கள் பட்ட துன்பங்கள் எவ்வளவு. நிறைமாத கர்ப்பிணியை பிரயாணம் மேற்கொள்கிறான். கை குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு போவது என்பது எவ்வளவு சிரமம். அதுவும் அன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு சிரமம். ஒவ்வொரு இடமாக தப்பி பிழைத்துக் கொண்டு என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தருடைய ராஜா அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு ஒரு சௌகரியமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கலாம், ஆரம்பித்திருக்கலாமே.
ஆனால் அவர் பிறப்பிலிருந்து அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலில் இருந்து அவருடைய மரண பரியந்தம் கூட அவர் எளிமையான வாழ்க்கையும் நம்மை போலவே சக மனிதர்களைப் போலவே இந்த உலகத்தின் பாடுகளுக்கு உட்பட்டவராகத்தான் என்ன பண்ணார், வாழ்ந்தார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற வருகிற போதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், ஏன் பாடுகள் மாறுவதே இல்லை என்று நினைக்காதீர்கள். இந்த பாடுகளோடு தான் கர்த்தர் பிரயாணப்பட்டார். இந்த பாடுகளோடு கூட தான் நாம் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டு கிளம்பி வந்தார்கள் அல்லவா. ஆனால் ஏரோது ராஜா கை விரிச்சு விட்டான். அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியலண்டு. இப்போ இவங்களுக்கு எங்கே போகிறது? பெத்லேஹேம் போகலாம், ஆனால் பெத்லேஹேம்ல போய் அந்த குழந்தை இருக்குதா? இப்போ என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க? அவங்க 1.5 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆகவே இவர்கள் திகைத்து நிற்கிற போது வேதவசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை கண்டபோது இவர்கள் நட்சத்திரத்தால் வழிகாட்டப்பட்டு வரவில்லை. எங்க? திரும்ப நல்லா வாசிச்சு பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது, நட்சத்திரத்தை இவர்கள் திரும்ப எங்கே கண்டார்கள்? ஆமா, ஏரோதை எங்க சந்திச்சாங்க? எருசலேமிலே. அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் ராஜாவிடத்தில் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பெத்லேஹேமுக்கு போன்னு சொல்லும்போது 10வது வசனத்தை அந்த இன்டர்பிரேஷன் வசனம், இப்ப அந்த நட்சத்திரத்தை கண்ட உடனே, இப்ப நட்சத்திரத்தை பார்த்தா அவங்க வந்துகிட்டே இருந்தாங்கன்னா, ராஜா இல்லைன்னு சொன்னா அவர் எங்க போறாங்க? திரும்ப நட்சத்திரம் எங்க காமிக்குதோ அங்க போறாங்க. ஆனா நட்சத்திரத்தை பார்த்தவங்க வரல. இயேசு கிறிஸ்து பிறந்த போது நட்சத்திரம் தோன்றியது. அவர்களை அதை வைத்து யூதருடைய ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க? கணித்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஏன் 1.5 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. பிரயாணமாக இருக்கலாம், யோசித்திருக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 1.5 வருஷம் கழிச்சு வருகிறார்கள். இங்க வந்தா அப்படி ஒருத்தர் பிறந்திருக்கிறதுக்கான அடையாளமே எங்களுக்கு என்ன ஆகல, தெரியல. அப்ப வேத வசனத்தை ஆய்வு செய்து அவர் பெத்லெஹேமிலே பிறப்பார், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இனியா ராஜாவை பார்க்கலான்னு வந்தா தெரியல, இதுக்கு மேல இந்த பிரயாணத்தை தொடரலாமா வேணாமாங்கிற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. இப்ப அந்த எருசலேமில் மீண்டும் என்ன தோன்றுகிறது? 1.5 வருடங்களுக்கு முன்பாக தோன்றிய நட்சத்திரம் இப்பொழுது என்ன பண்ணுகிறது? தோன்றுகிறது. அந்த நட்சத்திரம் எருசலேமிலிருந்து அவங்களுக்கு எது வரைக்கும் வழிகாட்டுகிறது? பெத்லெஹேமிலே அவர்களுடைய வீட்டு வரைக்கும் என்ன பண்ணுகிறது? வழிகாட்டுகிறது. இதுவும் கூட நாமெல்லாம் கட்டி தொங்க போடுகிற ஸ்டார் நட்சத்திரத்தை போன்ற நட்சத்திரம் கிடையாது. இந்த நட்சத்திரம் வேற யார் கண்களுக்கும் தெரியல. பாருங்களே, தெரிஞ்சிருந்தா பின்னாடியே ஏரோது ராஜா போய் என்ன இருப்பாப்ல, கொண்டிருப்பாப்ல. இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியது? வழிகாட்டியது. இது ஒரு அதிசயமான நட்சத்திரம். அற்புதமாய் அவர்களை அந்த வீட்டண்டை நடத்தியது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்துல, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. பாருங்களேன், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாட்டு தொழுவத்துக்குள் இல்ல, இங்க அவர்களுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து, அங்க அவங்க வீட்டுக்கு என்ன ஆயிட்டாங்க? வந்துட்டாங்க. 2வது பிள்ளை, ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு இருக்கும். நீங்க லூக்காவில் வாசித்தீங்கன்னா அது பேபின்னு இருக்கும். பிறந்த குழந்தையை லூக்காவில் அசிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி ஆயத்தம் பண்ண வேண்டுமானால், ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் படித்த ஒரு ஆசிரியர்கிட்ட போகிற போது, ஒரு வயசானவர், அவர்கிட்ட கற்றுக்கொள்வதற்காக நான் போகிற போது அவர் ஒரு பெரிய பைண்டிங் பண்ண நோட்டை எடுத்து போட்டார். என்ன பண்ணார் தெரியுமா? இல்ல கமல், எப்படியாவது ஒரு ஒத்த வாக்கியத்தை வெளியிட்டு விடலாம் என்று நான் என்னுடைய 20 வருஷமா எழுதிட்டு இருக்கேன். ஆனா அவர் வெளியிடுறதுக்குள்ளேயே டெக்னாலஜி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அம்புரோஸுடைய ஒத்த வாக்கியம் வந்துருச்சு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக
ஒரு வார்த்தையை படிக்க வேண்டுமானால் அவனுக்கு முழு வேதாகமத்தை வாசிச்சு அன்புனா எங்கே இருக்குது, கருணைனா எங்கே இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு. அன்றைக்கு இருந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பாதி கூட நாம் இன்றைக்கு என்ன பண்ணுவதில்லை, வாழ்வதில்லை. அன்றைக்கு இருந்த வைராக்கியம், பட்டிமன்றத்தில் மிஷினரிகள் எல்லாம் சொன்னாங்க அல்லவா, அவர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய வெளிப்பாடு அல்ல. இன்றைக்கு நமக்கு தெரியக்கூடியதான கிரேக்கம் எபிரேயெல்லாம் அவங்களுக்கு பெருசாக என்ன ஆகலை, தெரியல. ஆனால் கொஞ்சம் வெளிச்சத்தில் அவர்கள் உண்மையாக இருந்தபோது கர்த்தரை கண்டு பணிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. வேதாகமத்தை வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. நாம் தேவனுடைய வெளிச்சத்தை அவ்விதமாய் பெற்றிருப்பதற்கு நமக்கு இந்த தலைமுறை மக்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஆனால் அநேக கேள்விகளும் அதிக ஆக்கினையும் நமக்குரியவர்களாகத்தான் இருக்கிறோம். கொலோசியரை நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1வது அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பந்தியை ஒரு புலம்பலின் பந்தியாக தயவு செய்து பங்கு பெறாதீர்கள். நாம் மரித்து போன தேவனை பந்தியிலே நினைவு கூறவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் என்பது அழுகை வைத்து ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒரு மரணமாக அவர் மரித்த அந்த 3 நாள் மட்டும்தான் இருந்தது. நாம் பங்கு பெறுகிற கர்த்தருடைய பந்தி என்பது மகிழ்ச்சியின் பந்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் மீண்டும் வரப்போகிறார்ங்கிறதான விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் என்ன பண்ணுகிறோம், பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட அநேகர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து விட்டாரே என்று கண்ணீர் வடிக்கிறீர்களே, உங்களுக்காக மரித்தார், நான் எவ்வளவு மோசமான பாவியை என்று நினைத்து கண்ணீர் வடித்தார், பரவாயில்ல. ஐயோ இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே என்று அழுவது வீண். அவர் மரித்தபடியினால், அவர் மரணத்தை வென்றபடியினால் நாம் என்னவாக இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பது வரலாற்று உண்மை. இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்பதுதான் மீட்பின் உண்மை. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது வரலாற்று உண்மை. இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று எப்பொழுது நம்புகிறோமோ அதுதான் என்னுடைய ரட்சிப்பின் மீட்பின் நம்பிக்கையாக என்னாகிறது, மாறுகிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிற போது, ராஜாவுடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம், நம்பிக்கையோடு பங்கு பெறுகிறோம். நாம் அஞ்ஞானிகளைப் போல அறியாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணவில்லை, வாழவில்லை. எனக்காக ஒருவர் வந்தார், எனக்காக மரித்தார், அவர் எனக்காக மீண்டும் என்ன பண்ண போகிறார், வரப்போகிறார் என்பதை அறிக்கை செய்கிற வண்ணமாகத்தான் நாம் எதிலே பங்கு பெறுகிறோம், கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறோம். அது சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பந்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற போது நமக்கு இருக்கிற மரண பயமாக இருக்கட்டும், சாத்தானை குறித்ததான பயமாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே ராஜாவை வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரியின் சிலுவையிலே மரணத்தை வெற்றி பெற்றவராக இன்றைக்கும் ஜீவனோடு கூட நமக்காக பிதாவுடைய சமூகத்திலே வீற்றிருக்கிறார்கிறதான நம்பிக்கையோடு கூட நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். தேவன்